Prime Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்று 13ஆம் தேதி முதலாம் மாதம் 2014ஆம் ஆண்டு என்று முதற்தரமாய் செய்திகளை வழங்கும் இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றீர்கள். நேரடியாக உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையெல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. இரணைத்தீவு கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தில் கண்டெடுக்கப்பட்ட தடய பொருட்களை அடையாளம் காண மற்றும் ஒரு சந்தர்ப்பம். தேசிய பொங்கல் விழா நாளை கிளிநொச்சியில். இத்தாலி கடற்பகுதியில் 236 புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்பு. முதலில் உள்நாட்டு செய்திகள். உங்களுக்கு தெரியும், இரணைத்தீவு கடலில் சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தின் பாகங்களை தேடும் பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் தடய பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்களை அடையாளம் காண்பதற்கு இன்னும் ஒரு நாள் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்கள் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதில் பலரை உறவினர்கள் அடையாளம் கண்டிருந்தார்கள். அதே போல இன்னும் ஒரு நாளை போலீஸ் திணைக்களம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதற்காக கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு இன்றைய தினம் வருகை தருமாறு போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டார். 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பலாலியிலிருந்து ரத்மலான நோக்கி பயணித்த லயன் ஏர் விமானம் இரணைத்தீவு பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் விமான பணியாளர்கள் 7 பேரும் தமிழ் பிரஜைகள் 48 பேரும் பலியானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். உயிரிழந்தவர்களில் 8 சிறுவர்களும் அடங்குகின்றனர். சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தின் பாகங்களை தேடும் பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பாதுகாப்பு பிரிவினரால் ஆரம்பிக்கப்பட்டது. இதன்போது மீட்கப்பட்ட 72 வகையான தடய பொருட்கள் நேற்று முன்தினமும் யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் சிறுவர் பூங்காவிற்கு முன்பாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதன்போது 17 ஆடைகள் அடையாளம் காணப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் அதில் 10 பேரினது அடையாளம் மாத்திரமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 23 உறவினர்கள் மாத்திரமே கடந்த 2 தினங்களாக வருகை தந்திருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். எனவே கடந்த 2 தினங்களாக வருகை தர முடியாதவர்கள் இன்றைய தினம் வருகை தந்து உறவினர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். உலக செழிப்பின் காரணகர்த்தாவான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையான தை திருநாளை நாளைய தினம் மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாட தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இம்முறை தேசிய பொங்கல் விழா கிளிநொச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இது தொடர்பான மேலதிக தகவல்கள் அது தொடர்பான ஏற்பாடுகள் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரியோடு தற்போது நாங்கள் நேரடியாக தொலைபேசியோடாக இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் சங்கரி. வணக்கம் ஜெஃப்ரி. காலை வேளையிலே உங்களோடு நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் இவ்வருடம் தேசிய பொங்கல் விழாவினை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கிளிநொச்சி மத்திய வெளியூர் மைதானத்திலே இதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு மிகவும் சிறப்பான வகையிலே அலங்கார வேலைகளும் பொங்கல் நிகழ்வுக்குரிய அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றன. நாளை காலை வேளையிலே அந்த இடத்திலே மிக விமர்சையாக பொங்கல் நிகழ்வு தேசிய நிகழ்வாக கொண்டாடுவதற்காக அங்கே காத்திருக்கின்றார்கள். நன்றி சப்த சங்கரி. நாளைய தினம் இது தொடர்பான தகவல்களை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி சப்த சங்கரி. வெள்ளவத்தையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோயிலின் குடமுழுக்கு பெருவிழாவின் எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. வெள்ளவத்தை ராமகிருஷ்ணா தோட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த கோயிலின் குடமுழுக்கு பெருவிழா கணபதி ஹோமத்துடன் நேற்று காலை ஆரம்பமாக இருக்கிறது. எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு தொடர்பான நேரடி தகவல்களோடு லைவ் டிஜி டிரான்ஸ்மிஷனூடாக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் எங்களுடைய அலுவலக செய்தியாளர் அருண் பிரசாத். வணக்கம் அருண். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம் நேயர்களே.
கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் தோட்டத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ ஐலட்சுமி தத்துவ திருக்கோவிலின் குடமுழக்கு பெருவிழா நேற்றைய தினம் இனிதே ஆரம்பமாகியது. நேற்று காலை கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகிய பூஜைகள் மாலை வரை வெகு விமர்சையாக இடம்பெற்றன. இதில் பெருந்திரளான பக்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலின் குடமுழக்கு பெருவிழாவின் விசேட அம்சம் இன்று காலை ஆரம்பமாகியது. அது எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு. இது தொடர்பான தகவல்களை எமக்கு வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் கம்பன் கழகம் மற்றும் ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவில் ஆகியவற்றின் ஸ்தாபகரான ஜெயராஜ் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, இந்த கோவில் தொடர்பான தகவல்களை நேர்களுக்கு வழங்க முடியுமா? நேயர்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கங்கள். இன்று ஐஸ்வர்யலட்சுமி திருக்கோயிலின் கும்பாபிஷேக கிரியைகளினுடைய 2வது நாள் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த திருக்கோயிலை கம்பன் கழகத்தினுடைய வெள்ளி விழாவை ஒட்டி மிக சாதாரணமான ஒரு ஆலயமாக நாங்கள் அமைத்தோம். நாங்கள் அமைத்த நிலம் என்பது ஒரு காலத்திலே ஸ்ரீ பாலயோகி அவர்கள் வந்து தங்கியிருந்த நிலம் என்ற காரணத்தினாலோ என்னவோ அந்த ஆலயம் மிக விரைவிலேயே பிரபல்யம் அடைந்து மக்கள் அத்தனை பேரும் வந்து ஒரு கூடுகிற இடமாக அமைந்தபடியால் அந்த ஆலயத்தை பெருப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இருந்த வீட்டினை உடைத்து புதிய ஆலயத்தை அமைத்திருக்கிறோம். இந்த ஆலயம் நம்முடைய வழக்கமான ஆலயங்களை விட சற்று வேறுபட்டிருக்கிறது. 3 தளங்களை கொண்ட ஆலயமாக இந்த ஆலயம் அமைகிறது. நம்முடைய சமய வழிபாட்டிலே சரியை, கிரியை, யோகம் என்று 3 வழிபாட்டினை சொல்வார்கள். முதலிலே புறத்திலே வழிபடுவது, அகமும் புறமுமாக வழிபடுவது, அகத்திலே வழிபடுவது என்று இந்த 3 வழிபாட்டுக்கும் விளக்கம் சொல்வார்கள். புறத்திலே வழிபடுபவர்களுக்கு ஒரு உருவம் தேவை. ஆகவே இது உருவ வழிபாடாக அமையும். அகப்புறமாக வழிபடுகிறவர்களுக்கு முழுமையான உருவம் தேவையில்லை. அது ஒரு உருவம் உள்ளதாகவும் அல்லாததான ஒரு வடிவத்தை நாங்கள் வழிபடுவோம். அதனைத்தான் லிங்கம், அருவுருவம் என்கிறோம். 3வது, அகத்திலே மட்டும் வழிபடுகிறவர்களுக்கு உருவம் எந்தவித உருவமும் தேவையில்லை. இந்த அடிப்படையிலே எங்களுடைய கோயில்தலத்திலே வடிவங்களை அமைத்திருக்கிறோம். 2வது தலத்திலே லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 3வது தலத்திலே எந்த வடிவமும் இல்லாமல் யோக மார்க்கத்தாலே கடவுளை அடைந்தவர்களாகிய நம்முடைய மதம் சார்ந்த பெரியவருடைய ஓவியங்களும் புறமதம் சார்ந்த பெரியவருடைய ஓவியங்களும் அந்த மண்டபத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4வது ஞானத்தை குறிப்பதாக மொட்டை மாடி வெளிநோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய அடிப்படை தெய்வமாக, மூல தெய்வமாக கருதப்படுவது ஐஸ்வர்ய லட்சுமி. அந்த லட்சுமியையே நாங்கள் ஆரம்பத்திலே ஸ்தாபித்தோம். இப்பொழுது நிறைய வடிவங்கள் இந்த ஆலயத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. ஐஸ்வர்ய லட்சுமியோடு சேர்ந்து சரஸ்வதி துர்க்கை மூலத்திலே அமர்கிறார்கள். சூழ இருக்கிற தெய்வங்களாக லட்சுமி நரசிம்மர், திருப்பதி வெங்கடாச்சலபதி, கணபதி, அருங்கோசாமி, அர்த்தநாரீஸ்வரர் போன்ற தெய்வங்கள் ஆலயத்துக்குள்ளே அமைத்திருக்கிறோம். வெளியிலே லட்சுமி நாராயணர், லட்சுமி வராகர், இதைவிட நவக்கிரகங்கள், நவக்கிரக நாயகி என்ற வடிவங்கள் இந்த ஆலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நேற்று ஆரம்பமானது. இன்றைக்கு நீச்ச காப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் காலையிலே கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகி அன்னையே வரம் வந்து இந்த ஆலயத்தை திறந்து வைப்பதாக நாங்கள் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது ஞான மார்க்கமாக, தத்துவ மார்க்கமாக செய்கிற வழிபாடு. ஆகவே இந்த வழிபாட்டிலே மக்கள் எல்லோரும், நம் சைவ சமய மக்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்தை தக்கபடி பயன்படுத்தி நம்முடைய ஆத்ம வளர்ச்சிக்கு எல்லோரும் அந்த பயன்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய கிரியைகள் எல்லாம் முறைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இப்பொழுது காலை நேரத்திலேயே மக்கள் பெருங்கூட்டமாக வந்து எண்ணெய் காப்பு சாப்பிட தொடங்கி இருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணி வரை அது நடைபெறும். நாளைய தினம் நடைபெறவுள்ள அன்னையினுடைய வீதி விழாவிலே யாழ்ப்பாணத்தில் இருந்தும் கொழும்பிலிருந்தும் பிரபலமான நாதஸ்வர கவிதை வித்வான்கள் எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி கண்ணுக்கு மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கலந்து பயன்பொள்ளுமாறு அன்பர்கள் அத்தனை பேரையும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி ஐயா. கொழும்பு வெள்ளவத்தையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி தத்துவ திருக்கோவிலின் குடமுழக்கு பெருவிழா தற்போது இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பான தகவல்களை நியூஸ் பெஸ்ட் உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு வருகை தந்து அம்பாளின் அருளை பெறுமாறு நாம் அடியார்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கலையகத்தில் ஜெஃப்ரி.
நன்றி அருண். அது லைவ் டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனுடாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத்.